ஐயோ இவங்க அக்கப்போருக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சுங்க. டால்பினை தூக்கி போட்டு இப்ப புதுசா ஒரு குரங்க கையில புடிச்சுக்கினானுங்க. என்னன்னு தெளிவா சொல்றேன். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்ல நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. ஜப்பான்ல ஒரு ஜூல பஞ்சுன்னு ஒரு குட்டி குரங்கு இருக்குதா. அந்த குரங்கு வீடியோ தாங்க இப்ப செம்ம வைரலே. அந்த குரங்க அவங்க அப்பா அம்மா குரங்கே ஏத்துக்கலையா. அந்த ஜூல அந்த சின்ன குரங்கு ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுச்சான். எல்லாருமே அதை அவாய்ட் பண்ணாங்களாம். அதை பார்த்த ஜூ கீப்பர் ஒருத்தர் அந்த குட்டி குரங்கு தனியா இருக்குதுன்னு ஒரு உரங்கொட்டா பொம்மைய அந்த குரங்கு கிட்ட கொடுத்திருக்காரு. அதுல இருந்து அந்த பஞ்சுன்ற குட்டி குரங்கு எங்க போனாலும் அந்த பொம்மையோடவே தான் சுத்துது. லோன்லியா இருந்தா அந்த பொம்மை கூட கட்டி பிடிச்சுன்னு படுக்குது. விளையாடு தந்தா கூட அந்த பொம்மை கூட தான் விளையாடுது. அதை பார்க்க என்னவோ செம்ம கியூட்டா தான் இருக்கு. அதை பார்த்து ரசிச்சதோட விடாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சின்ன பஞ்சுன்ற குரங்க வச்சு மோட்டிவேஷன் வீடியோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குரங்கு கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, அது பண்றதை வச்சு நம்ம என்ன கத்துக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்கள்லயுமே மேலான உயிரினம் நம்ம மனித உயிரினம் தான். அதோட இனம் தான் எல்லாத்துக்குமே தலைமையும் கூட. அப்புறம் மனுஷங்களுக்கு மட்டும்தான் 6 அறிவும் இருக்குது, விலங்குகளுக்கு எல்லாம் 5 அறிவு மட்டும் தான் இருக்குது. நம்மள பார்த்து தாங்க அந்த விலங்குகள் கத்துக்கணும். இவனுங்க என்னங்க ஆனவுனா டால்பினை பார்த்தா டால்பின் கிட்ட இருந்து இதை நம்ம கத்துக்கணும், இந்த குரங்கு கிட்ட இருந்து இதை நம்ம கத்துக்கணும். இவனுங்க சும்மா இல்லாம அந்த டால்பினை போய் படம் பிடிச்சி இந்த குரங்க ஜூல அடைச்சு அதை வீடியோ எடுத்து அது என்னென்ன பண்ணுதுன்னு அது பிரைவேசிக்குள்ள போய் மூக்க நுழைச்சு பார்த்து தேவையில்லாம அதுல ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வேற பேசிட்டு இருக்கானுங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். டால்பினை பார்த்தா எதுவும் கத்துக்க வேணாம், குரங்க பார்த்தா எதுவும் கத்துக்க வேணாம். உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லையா, ரொம்ப டவுனா இருக்கீங்களா, சோகமா இருக்கீங்களா, போய் கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க. இவனுங்க மத்தியிலலாம் இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல உயிர் வாழ்றதே ஒரு சாதனை தான். இதை விடவா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது? ஐயோ இந்த நவீன கால மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்ங்க தொல்லை தாங்க முடியலங்க. எறும்பு கிட்ட இருந்து அதை கத்துக்கிறேன், கருப்பாம்பூச்சி கிட்ட இருந்து இதை கத்துக்கிறேன். அப்பா பாப்பா இவங்க பண்ற அலப்பறை இருக்குது, முடியல. மக்களை இப்ப கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, இவ்வளவு போராட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்க நம்ம லைஃப் மோட்டிவேஷனா இல்ல இந்த குரங்கு டால்பினோட லைஃப்ல மோட்டிவேஷனா? கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.